சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் உங்க கேள்வி பதிலுக்கெல்லாம் பதில் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்திரா ரெங்கசாமி கேட்டிருக்காங்க, ஈறுகள்ல ரத்தம் வருது, அங்கங்க கருப்பா இருக்கு, டாக்டர்கிட்ட போனா பல்லு கிளீன் பண்ணி விடுறாங்க, என்ன செய்யறது, இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீர்வு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஈரும் பல்லும் பிடிப்பு இல்லாம இருக்குப்பா. நீங்க பல்லெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு இந்த ஆள்காட்டி விரலை வச்சு ஈறுகளை மசாஜ் செஞ்சு விடணும். அப்படியே தேய்ச்சி பூரா உள்ள வெளியே எல்லாமே மசாஜ் செஞ்சு விடணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் செஞ்சு அப்புறம் வாயை கொப்பளிக்கணும். அப்படி கொப்பளிச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த ஈரெல்லாம் இந்த பல்லுல இறங்கி நல்லா இறுக்கி பிடிச்சிக்கணும். ரெண்டாவது இந்த கடுக்கா பொடி இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் உப்பையும் இந்துப்பு ரெண்டையும் கலந்து வச்சுக்கிட்டு சும்மா இப்படி ஒரு பிஞ்சு எடுத்து தண்ணியில லேசா தடவிக்கிட்டு அதையும் கூட வச்சு நீங்க தேய்ச்சிங்கன்னா அந்த கடுக்கா பொடி பல்ல நல்லா இறுக்கி பிடிக்கும். அப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தீர்த்து போயிடும். புஷ்பா கேட்டிருக்காங்க, நாட்டுக்கோழி குழம்பு பண்ணி காட்டுங்க அப்படின்னு. பண்றப்ப கார்கி முத்து சசிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, சீயக்காய் தூள் அரைக்கிறதுக்கு லெமன் தோலோட அளவு சொல்லுங்க அப்படின்னு. இப்போ 1 கிலோ சீயக்காய்க்கு மற்றதெல்லாம் அளவு சொல்லியிருக்கப்ப இது லெமன் தோல் தான் சொல்லலை. ஒரு 10-15 லெமனை புழிஞ்சா பாதியா வரும்ல, நல்லா காய வச்சு அதை போட்டுடலாம்ப்பா. ஒரு 15 தோல் 15 தோல்னா 15 பழத்தோட தோல் போடலாம். நீ அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, எனக்கு 40 வயசு ஆகுது, கிட்னியில கல், நான் பல வைத்தியம் பார்த்து எனக்கு அது கேட்கல, இதுக்கு நீங்க ஒரு நல்ல வைத்தியம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. கிட்னிலப்பா கல் இருந்துச்சுனாலே நீங்க தண்ணி சரியா குடிக்கலன்னு அர்த்தம். நீங்க தண்ணி அப்பப்ப நினைச்சு நீங்க குடிக்கணும். அப்புறம் இந்த வாழைத்தண்டு அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இந்த சிறுகீரை வேர் இருக்கு பாத்தீங்களாப்பா, சிறுகீரையோட வேர் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அலசணும். ஒரு 4-5 தடவையாவது அலசணும். ஏன்னா அதுல மண்ணு இருக்கும். அதுல சூப்பு போட்டு குடிக்கலாம்ப்பா. வாரம் ஒரு தடவையா சூப் போட்டு குடிங்க. உங்களுக்கு கிட்னியில மட்டும் இல்லை, பித்தப்பையில கல் இருந்தாலும் அது போயிடும். நீங்க அந்த சூப் போட்டு குடிங்க, சரியா போயிடும். அப்புறம் இந்த வாழைத்தண்டு சூப் சொல்லிக்கா நெறிஞ்சி முள் பவுடர் நாட்டு மருந்து கடையில் விற்கும். அதை ஒரு ஸ்பூனு ஒரு 10 நாளைக்கு ஒரு ஸ்பூன் போட்டு வாயில போட்டு தண்ணியா குடிச்சிருங்க காலையில வெறும் வைக்கல. அது நல்லா கேட்கும். என்னதே இருந்தாலும் நீங்க இளநியும் குடிக்கலாம், தண்ணி நல்லா குடிக்கணும். அன்முகவேல் கேட்டிருக்காங்க, பிரண்டை துவையல் அரைக்கிறதுக்கு பிரண்டையோட மேல் தோலை எடுக்கணுமா வேணாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரண்டை துவையல் அரைக்கிறதுக்குப்பா முத்துன பிரண்டையெல்லாம் எடுக்கக்கூடாதுப்பா. எல்லாம் கொழுந்த முன்னாடி இருக்கிற கொழுந்தத்தான் எடுத்துக்கணும். அதுல நாரை ஊறிச்சுக்கிட்டா போதும்ப்பா. தோலை சீவணும்னு அவசியம் இல்லை. நாரை மட்டும், அந்த 4 பக்கம் உள்ள நாரை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம்ப்பா. முத்துக்குமார் கேட்டிருக்காங்க, பச்சை கற்பூர டப்பாவை மூடி வைக்கணுமா திறந்து வைக்கணுமான்னு. திறந்து வச்சா தப்ப அதோட ஸ்மெல் காத்துல பரவும். அது வீட்டுக்கு நல்லது. அதனால திறந்துதான் நீங்க வைக்கணும். சுஜாதா கேட்டிருக்காங்க, நானும் காய்ச்சல்ல 5 நாளா அவதிப்படுறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காய்ச்சல்ல 5 நாள் ஒருத்தருக்கு வைரல் ஃபீவரா இருந்தா 5 நாளைக்கு கட்டாயம் இருக்குதாப்பா செய்யும். அதனால நீங்க அந்த காய்ச்சலா இருக்கும்போது நீங்க சாப்பிடக்கூடாதுப்பா. சாப்பாடே இருக்கக்கூடாது. ஏதோ ரொம்ப பசிச்சா கஞ்சி குடிச்சுக்கலாம், சுடு தண்ணி, இப்படி கஞ்சி இந்த மாதிரிதான் குடிக்கலாம். உங்களுக்கு உடம்புல உள்ள கழிவு தான் உங்களுக்கு காய்ச்சல் ரூபத்துல வெளியே வருது. நீங்க காய்ச்சல் வர்றப்ப அதை தீக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த காய்ச்சலை சரி பண்ணணும், மாத்திரை போட்டு காய்ச்சலை சரி பண்ணணும்னு நீங்க நினைக்க கூடாது. காய்ச்சல் வந்தா சுடுதண்ணி, இந்த கஷாயம், நான் ஏற்கனவே கஷாயம் எல்லாம் போட்டுருக்கேன்னா அந்த மாதிரி குடிச்சுக்கிட்டு பேசாம படுத்து ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா. என்னதே வேலையா இருந்தாலும் ஆபீஸுக்கு போனாலும் லீவை போட்டுக்கிட்டு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா காய்ச்சல் அப்பப்ப போகும். ரொம்ப காய்ச்சல் இருந்துச்சுன்னா கை காலை கூட கழுவிக்கலாம், முகத்தை கழுவிக்கலாம். முடிஞ்சா ஒரு நாள் ஆச்சுன்னா குளிச்சு கூட கரலாம். அப்படி குளிக்கினா டப்புன்னு சோப்பு உப்பெல்லாம் போடாம அந்த சில்லு பண்ணணும், அப்படியே இருக்கணும். காய்ச்சல் அது ஒரு இதுதான். நீங்க அதை இதாக்கணும். கழிவு வெளியேற்றுறது. நீங்க கழிவை வெளியேற்ற விடாம மாத்திரை சாப்பிட்டு நிறுத்தணும்னு நினைக்காதீங்க. 5 நாளா இருந்தா நீங்க திரும்ப சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கூட தான் வரும். சாப்பிடாம இந்த கஞ்சி, தண்ணி, சுடு தண்ணி, கஷாயம் இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டே நீங்க பார்த்தீங்கன்னா 5 நாள் இருந்தா அவ்வளவு உங்களுக்கு உடம்புக்குள்ள கழிவு இருக்குன்னு அர்த்தம். வைரல் உடம்புல இருக்கு, அந்த வைரல் எஃபெக்ட்
அது போற வரைக்கும் உங்களுக்கு இருக்கதாப்பா செய்யும். சாம்பார் பொடி 2 பேருக்கு அரைக்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி சிவகுமார் கேட்டிருக்காரு. 1 கிலோ மல்லி 1 கிலோ தனியா போட்டு தான் ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு அரைப்பாங்கப்பா. நீங்க 2 பேர் உள்ள குடும்பத்துக்கு ஒரு அரை கிலோ போட்டீங்கனாலே உங்களுக்கு 3 மாசத்துக்கு வரும். சாம்பார் பொடின்னு இல்லப்பா, குழம்பு பொடி தான் அது. நான் அரைக்கிறது வந்து குழம்பு பொடி. அது எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். கறி குழம்புக்கு, கார குழம்புக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சாம்பாருக்குங்கும் போது கொஞ்சம் சீக்ரெட் பொடி அதுவும் நான் இதுல போட்டு வச்சிருக்கேன், யூடியூப்ல பாத்துக்கோங்க. கறி குழம்பு அப்படின்னா கொஞ்சம் இந்த கறி மசாலா பொடி அதுவும் நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. அதை கொஞ்சம் சேர்த்து தாளிச்சா சரியா போச்சு. இது காரக்குழம்புனா நம்ம அந்த பொடியை போட்டு அப்படியே வச்சுக்கலாம். இதுதான். வேற நான் குழம்பு பொடிக்கு நான் இப்ப சொல்றேன். காஞ்ச மிளகா 1/2 கிலோப்பா, தனியா 1/2 கிலோ, கடலை பருப்பு 150, உளுந்த பருப்பு 50 மில்லிகிராம், துவரம் பருப்பு அதே மாதிரி 50 மில்லிகிராம், சீரகம் 100 போடணும். அப்புறம் சோம்பு 25 கிராம், கசகசா 25 கிராம், அரிசி பச்சை அரிசினாலும் சரி புழுங்கரிசினாலும் சரி அரிசி வந்து ஒரு 50 கிராம் போடணும். மிளகு 50 கிராம், கடுகு 25 கிராம், வெந்தயம் 25 கிராம், காயம் கட்டி காயம் போட்டாலும் சரி தூள் காயம் போட்டாலும் சரி அது ஒரு 25 கிராம் போட்டுக்கோங்கப்பா. இது 1/2 கிலோ உங்களுக்கு 2 பேர்த்துக்கு அரைச்சாலும் உங்களுக்கு ஒரு 3 மாசத்துக்கு வரும். நம்ம காய் பொரியல் செஞ்சாலும் எதுனாலும் நம்ம இந்த குழம்பு பொடியை தான் யூஸ் பண்ண போறோம். நீங்க 1/2 கிலோவிலே அரைச்சிக்கோங்க. இல்ல அதுலயும் கம்மியா 1/4 கிலோ அரைக்கணும்னா இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் பாதியா குறைச்சிக்கோங்க, அவ்வளவுதான். கேக்குறாங்க, பெங்களூர்ல இருக்கேன் நானு, எனக்கு இந்த வெயில் காலம் வந்தாலே உள்ளங்கை உள்ளங்கால அடிக்குது. இப்ப பெங்களூர்ல ரொம்ப வெயில் அடிக்குது, என்ன செய்யன்னு கேக்குறாங்க. இந்த வெயில் அடிச்சாப்பா அது வந்து அந்த வறட்சிக்கு தோல் விரிவடையும் போல. நீங்க தேங்காய் எண்ணெய அடிக்கடி கையில இது பண்ணிக்கோங்க, தேய்ச்சி கையில உள்ளங்காயில தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஆனா நீங்கிறவங்க கேட்டிருக்காங்க, குளியல் பொடி போட்டு குடிக்கும் போது சோப்பு போடலாமான்னு கேட்டிருக்காங்க. சோப்பு வேண்டாப்பா, குளியல் பொடியே போதும். அதே நல்லா உடம்புக்கு நல்லது, நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும், தோலெல்லாம் காஞ்சி போயிடாது. குளியல் பொடியே போதும். நிர்மலா தேவி கேட்டிருக்காங்க, சுத்தமான பனை வெல்லம் எங்க வாங்குறதுன்னு கேட்டிருக்காங்க. சுத்தமான பனை வெல்லம்ப்பா நல்ல கடைகள்ல பார்த்து நீங்க வழக்கமா வாங்குற மளிகை கடையில வாங்கிக்கங்க. அவங்க நல்லா ஏமாத்த மாட்டாங்க, நல்லா வச்சிருப்பாங்க. நீங்க ரோட்ல சந்தையில அங்கங்க வாங்கினீங்கன்னா பனை வெல்லம் மாதிரி அதையும் அந்த வெள்ளை சர்க்கரையும் கலந்து ஏதோ மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க போல. சுத்தமான பனை வெல்லம் கிடையாது. நீங்க மளிகை கடையிலே, நீங்க நம்பிக்கையா வாங்குற மளிகை கடையிலே நீங்க கேட்டு வாங்க. பாபு சரீப் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, 6 மாச கர்ப்பமா, ரொம்ப இருமல் தான், தொண்டை எரிதான், ராத்திரில தூக்கமே வரலையா. அவன் நைட்டெல்லாம் தூக்கம் இருமிட்டு இருந்தா எப்படி தூக்கம் வரும்? வராது. அதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து தேங்காய் பால் நான் யூடியூப்ல போட்டிருக்கேப்பா, அதை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. 3 நாள் குடிச்சா சரியா போயிடும். அப்புறம் சளிப்பொடி போட்டிருக்கேன், அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது 3 நாளைக்கு சாப்பிட்டா சரியா போயிடும். அப்புறம் இதுக்கு உங்க கர்ப்பத்துல இருக்கவங்க நீங்க வேற எதுவும் ஆஸ்பத்திரி மக்கள்லாம் சாப்பிட வேண்டாம், இதே சரியா போயிடும். ராகுல் கேட்டிருக்காங்க, சிசரியன் டெலிவரி வயிறு புண்ணா இருக்கும். சிசரியன் டெலிவரினா வயிறு புண்ணா இருக்கும், நாங்க இஞ்சி லேகியம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மாசம் கழிச்சு சாப்பிடுங்கப்பா, ஒண்ணும் செய்யாது. கேட்டிருக்காங்க, வயசு 38 மார்ச் 10ல ஆக வேண்டிய பீரியட்ஸ் இப்ப மார்ச் 26 ஆயிடுச்சு, இன்னும் ஆகல, இதுக்கு ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அப்படி முன்ன பின்ன ஆகும். நீங்க வந்து இதுக்கு நீங்க எள்ளும் கருப்பட்டியும் கருப்பு எல்லாம் வறுத்து வச்சுக்கிட்டு, கருப்பட்டி இருக்குல்லப்பா அதை நுணுக்கி வச்சுட்டு 2ஐயும் கலந்து அப்பப்ப சாப்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு பீரியட்ஸ் ஆயிடும். கேட்டிருக்காங்க, ஆண்கள் வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்காக வேண்டி, ஆண்கள் கர்ப்பம் தரிக்கிறதுக்காக நீங்க வெண்டைக்காய் வைக்க சொல்லியிருக்கீங்க, அது ஆண்கள் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. ஆண்கள் வேற விஷயத்துக்கு வேணா சாப்பிடலாம்ப்பா, கர்ப்பம் தரிக்கிறதுக்கு பொம்பளை பிள்ளைங்கப்பா சாப்பிடணும். வித்யா யுவராஜ் கேட்டிருக்காங்க, எனக்கு பாப்பா பொம்பளை பிள்ளை வந்து பிறக்கிறப்ப 3.3 கிலோ இருந்தா, இப்ப 4 மாசம் ஆகுது, வெயிட் வந்து 4.9 இருக்கா. அவ வந்து வயிற்றுக்கு பால் குடிக்கிறது இல்ல, பால் குடிக்க மாட்டேங்கிறா, அவளுக்கு வயிறு நிரம்பல இருந்தாலும் குடிக்க மாட்டேங்கிறா.
என் பையன் 2 வயசு 8 மாசம் பையன் வந்து கரெக்டா இடக்கடையெல்லாம் கரெக்டா இருக்கேன். அந்த பொம்பளை பிள்ளை மட்டும் இப்படி இருக்கே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க வந்து அந்த பொண்ணு உங்களுக்கு நிறைய சத்தான பால் நீங்க நல்லா சாப்பிடுவீங்க போல, நல்லா சத்து உள்ளதா சாப்பிடுவீங்க போல. அப்ப அந்த கொஞ்சம் பாலே பாப்பாவுக்கு திருப்தியா இருக்கும் போல. வெயிட் எல்லாம் சரியா டேப்பா இருக்கு. 6 மாசத்துலதான் உங்களுக்கு பிறக்கிறப்ப இருந்த வெயிட்டை விட டபுளா இன்க்ரீஸ் ஆகணும். 3.3 இருந்துச்சுன்னா 6 மாசத்துல 6.6 இருக்கணும். இப்ப 4.9 இருக்குல்ல. 6 மாசத்துல அந்த இடம் வந்துடும். இருந்தாலும் அந்த பாப்பாவுக்கு இன்னும் நல்லா பசிக்கணும்னா நீங்க நான் யூடியூப்ல போட்டிருக்கேன் இஞ்சி லேகியம், சுக்கு லேகியம், ஓம லேகியம்லாம் அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்ப அந்த செரிக்கிற தன்மை வந்து உங்க பால்லே குழந்தைக்கு கிடைக்கும். அது நல்லா செஞ்சு நல்லா சாப்பிடும்பா பால். இடியாப்ப மாவு ஸ்டோர் பண்ண மாதிரி செஞ்சு காட்டுங்க அப்படின்னு ஆர்த்தி பாலா கேட்டிருக்காங்க. இடியாப்ப மாவு மொத்தமா செஞ்சு அதை ஸ்டோர் பண்ணிக்கிறோம்னா எப்படி பண்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் செஞ்சு காட்டுறேன்ப்பா. கீழா நாடாருங்கிறவங்க கேட்டிருக்காங்க. கடுக்காயை யூஸ் செஞ்சு ஹோம் ரெமெடி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் கடுக்காயை நான் யூஸ் பண்ணி தான் இது பல்பொடியெல்லாம் போட்டிருக்கேன்ப்பா. கடுக்காய் வந்து அந்த கடுக்காய் பொடியை நைட்டு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டு தண்ணி குடித்தோம்னா மலச்சிக்கல் இல்லாமல் சரியாக போகும். பல்லு தேய்க்கிறதுக்கு இந்த பல்ல ரத்தம் வந்தால் கடுக்காய் பொடியும் இந்துப்பையும் போட்டு கலந்து பல் தேய்ச்சா பல்லு இருக்கும். இதுதான்ப்பா ஹோம் ரெமெடி. வேல்முருகன் கேட்டிருக்காரு. முட்டி வலிக்கு வந்து எதுவும் வீடியோ இருக்கா, லிங்க் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. வீடியோ போட்டிருக்கேப்பா. இந்த எருக்க இலைய தண்ணியில கொதிக்க வச்சு அதை டவல்ல முக்கி ஒத்தனை கொடுக்குறா நான் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த முடக்கத்தான் கீரை சூப்பு, முடக்கத்தான் கீரை தோசை இதெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம், செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் இந்த இது பிரண்டை துவையல் அரைக்கணும்ப்பா. அரைச்சி அடிக்கடி சாப்பிட்டுக்கணும். எலும்புக்கு பலம் கிடைக்கும். முருங்கைக்கீரை சாப்பிடணும், எலும்புக்கு பலம் கிடைக்கும். எல்லாம் இருக்கு. நான் யூடியூப்ல எல்லாமே போட்டிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்கப்பா. இப்ப நிறைய பேர்ப்பா அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேக்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையா கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.